அக்கா காரி சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தங்கச்சி காரி பின்னாடி ரூம்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டு அக்கா காரி அடிப்பான்னு பார்த்தா முட்டையை உடைச்சு ஆம்லெட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. மேட்டரை முடிச்சிட்டு வந்த தங்கச்சிக்கு ஆம்லெட்டை கொடுக்குறா. ஏன்னா இவ கர்ப்பமா இருக்கா. அக்கா காரியும் தங்கச்சி ரூமை கிளீன் பண்ற. ஆனா தனித்தனியா இருக்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. தங்கச்சி பேரு கிளாரா. இதுல கொடுமை என்னன்னா அவளுக்கு வயசு 16. அக்கா பேரு வலேரியா. அக்கா காரியும் தங்கச்சியை சமாளிக்க முடியாம மம்மிக்கு கால் பண்ணி என்னால குடும்பத்தை நடத்த முடியல, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறா. தங்கச்சிக்காரியும் மம்மிக்கு ஏன் கால் பண்ண, நான் கர்ப்பமா இருப்பதை மம்மி கிட்ட சொல்லாதன்னு வார்னிங் கொடுக்குறா. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாக்காரியும் வீட்டுக்கு வர. இவ பேரு ஏப்ரல். ஆனா மம்மி பொண்ணு கர்ப்பமா இருக்கதா பார்த்துட்டு மிரண்டு போயிட்டா. பொண்ணு பயந்து நடுங்குற. ஆனா அம்மாக்காரி அவளை திட்டாம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் மம்மிக்கு இவ கர்ப்பமா இருப்பது இவளுக்கு பிடிக்கல. மம்மியும் பெரிய பொண்ணை தனியா கூப்பிட்டு அவ படிச்சுக்கிட்டு தானே இருந்தா எப்படி கர்ப்பமானா, அவளோட பேபிக்கு டேடி யாருன்னு கேக்குற. அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது, என் கடையில தான் வேலை செய்யறான்னு சொன்ன உடனே மம்மி மிரண்டு போயிட்டா. உடனே மம்மி பொண்ணுக்கு தெரியாம மருமகனை மீட் பண்றா. இவன் பேரு மேடி. அதனாலதான் கேடி வேலை பார்த்துட்டான் போல. இவளும் உனக்கு 17 வயசு தான் ஆகுது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமான்னு கேக்குறா. இவனும் எனக்கு ஒரு டேடி இருக்காரு, அவரு ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, இனிமே அந்த ஹோட்டலை நான் தான் பாத்துக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் இவனை நம்பி நான் இங்க வந்து உன்னை பார்த்தது என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறா. அன்னைக்கு நைட்டு அம்மாக்காரியும் நீ ஸ்கூலுக்கு தானே போய்கிட்டு இருந்த, ஏன் ஸ்கூலை விட்டு நின்னு கேக்குறா. இவளும் எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, வேலைக்கு போலான்னு நான் முடிவு பண்ணேன், ஆனா நான் கர்ப்பமாயிட்டேன், என்னால இந்த கருவை கரைக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அம்மாக்காரி ஒரு குழந்தைய உன்னால வளர்க்க முடியுமான்னு கேக்குற. கடுப்பான பொண்ணு, நீங்களே எங்களை வளர்க்கல, வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த வீட்டு பக்கமே வரீங்க, உங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. வழக்கம் போல அக்காக்காரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க வந்த மம்மியும் சமையல் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வழக்கம் போல தங்கச்சிக்காரியும் மேட்டரை பண்ணி சவுண்டா விட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்டு மம்மிக்காரியும் டோரை உடைப்பான்னு பார்த்தா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. வெக்கமே இல்லாம தினம் தினம் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு அக்காக்காரியும் பொறாமையில சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா மம்மிக்காரி சிரிக்கிறா. பொண்ணு முறைகிற. ஏன்னா இது வரைக்கும் இவ யார் கூடயும் மேட்டர் பண்ணதும் இல்ல, லவ் பண்ணதும் இல்ல. இந்த குடும்பத்திலேயே பொறுப்பான பொண்ணுனா அது இவ தான். ஒரு ஜெராக்ஸ் கடையை வச்சு நடத்துற. ஆனா யாருமே இவள மதிக்கல. இத புரிஞ்சுக்கிட்ட மம்மியும் நீ குண்டா இருக்க, அதனாலதான் யாருமே உன்னை லவ் பண்ண மாட்டாங்க, யோகாசனம் பண்ணி உன் உடம்ப நான் குறைக்கிறேன், இனிமே நான் சொல்றத மட்டும்தான் நீ சாப்பிடணும்னு வார்னிங் கொடுக்குறா. ஒரு வழியா தங்கச்சிக்கு குழந்தை பிறகுது. மேடியோட டேடி அங்க ஓடி வந்து வாடா வீட்டுக்கு போலான்னு பையனை கூப்பிடுறாரு. ஆனா அவன் என் பையனை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு அவன் அடம்பிடிக்கிறான். கடுப்பான டேடியும் நீயே பையன் மாதிரி தான் இருக்க, உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும், உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியும் பையன் கேட்கல. அம்மாக்காரியும் ஊருக்கு கிளம்புற. ஆனா பொண்ணுங்களை தனியா விட்டு போக இவளுக்கு மனசு இல்ல. உடனே இவ புருஷனை போய் பாக்குறா. அவன் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு கிழவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட ஜாலியா இருக்கான். உங்க பொண்ணுக்கு உதவி தேவைன்னு சொல்லியும் அவன் அதை காதல் கூட வாங்காம இனிமே என் வீட்டு பக்கமே வராதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு வெளியே அனுப்புறான். கடுப்பான மம்மியும் அவன் வீட்டு விட்டு வெளியே வரும்போது அவன் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவன் வெளியே வரமாட்டான்னு வேலைக்காரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இவ தான் இவங்களுக்கும் வேலைக்காரியா இருந்தா. இவளும் வேலைக்காரிய பிக்கப் பண்ணி என்னால என் வீட்டுல இருக்க முடியாது, வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேக்குறா. வேலைக்காரியும் இவளை கூட்டிட்டு போய் காட்டுறா. மம்மிக்கு பொண்ணுங்க கூட இருக்க பிடிக்கல, அதனால இங்க வந்து தங்கிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணு மம்மி கிட்ட ஓடி வர. குழந்தைய சமாளிக்க முடியலன்னு மம்மி கிட்ட கொடுத்துட்டு அம்மாக்காரியும் வேற வழி இல்லாம குழந்தைய குளிப்பாட்டி பாட்டு பாடி தூங்க வைக்கிற. ஆனா குழந்தைக்கு பால் கொடுக்காம அவ தூங்கிட்டா. மம்மிக்காரியும் கடுப்பாயிட்டா. மறுநாள் மேடி டேடி கிட்ட ஓடி போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு வாடகை வீட்டுல தங்க போறேன்னு சொல்லி பணம் கேட்கிறான். ஆனா டேடி உனக்கு வேலையும் இல்ல வயசும் இல்ல, என்கிட்ட பணமும் இல்லன்னு கைய விரிச்சிட்டான். கடுப்பான பையனும் இவ்வளவு நாளா உங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சு அதற்கான கூலிய கொடுங்கன்னு கேக்குறான். ஆனா டேடி நீ செஞ்ச வேலைக்கு இவ்வளவு நாளா சோறு போட்டாச்சுன்னு கலாய்க்கிறான். இவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். உடனே டேடி பையனோட பொட்டி படுக்கைய கொண்டு வந்து போட்டுட்டு இனிமே என் பையன் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டான். அம்மிக்காரியும் கடுப்புல இருக்கு. அங்க வந்த மருமகன் நான் குழந்தைக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறான். உடனே மாமியாரு இன்னைக்கு நைட்டு உனக்கு சோறுக்கே காசு இல்ல, அப்படி இருக்கும்போது இந்த Dress எங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறா. என்னோட மம்மி தான் இந்த Dress வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே இதை உன் மம்மி கிட்டயே கொண்டு போய் கொடுன்னு மாமியாரும் கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். இனிமேலும் இந்த குழந்தைய இவங்களால வளர்க்க முடியாதுன்னு அம்மாக்காரியும் அக்காக்காரியும் முடிவு பண்ணி மேடியோட டேடி மம்மிய மீட் பண்ணி உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த குழந்தைய வளர்க்க துப்பு இல்ல, அதனால இந்த குழந்தைய தத்து கொடுத்துடலான்னு இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அம்மாக்காரியும் இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த வேலைக்காரி கிட்ட தத்து கொடுத்துட்டு வந்துட்டா. பொண்ணு அம்மாக்காரிய மடக்கி என் குழந்தைய தத்து கொடுக்க நீ யாருன்னு அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு மேடி மாமியார மீட் பண்ணி என் குழந்தை எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்கு, அந்த குழந்தைய நான் ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதுன்னு அழுதுகிட்டு இருக்கான். உடனே மாமியாரு இவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அந்த குழந்தைய காட்டுறேன், ஆனா என் பொண்ணுக்கு அது தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு இவளும் இவனை ஈத்துக்கிட்டு போய் அந்த குழந்தைய காட்டுறான். மாமியாரும் இந்த குழந்தை இங்க இருந்ததான் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கைக்காக இந்த குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கன்னு மாமியாரும் அட்வைஸ் பண்ணி இவனை ஈத்துக்கிட்டு வர.
ஆனா மேடிக்கு குழந்தைய விட்டு வர மனசு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் குழந்தை என் கூட தான் இருக்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். மாமியாரும் வேற வழி இல்லாம அவன் குழந்தை கூடயே தங்க வைக்கிற. எல்லா பிரச்சனையும் என்னாலதான் இவன் அழுதுகிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் என் பொண்ணாலதான் சொல்லிக்கிட்டு உமா கொடுக்கிற. மேட்டரை பண்ணி அவனோட கண்ணீரை தொடங்கிற. மேட்டரை முடிச்சிட்டு மாமியாரும் மருமகனும் வீட்டுக்கு வராங்க. இனிமே நம்ம 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம், ஊரை விட்டு ஓடிடலான்னு மாமியாரு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் மாமியாரோட மேட்டர்ல விழுந்துட்டான். வீட்டுக்கு வந்த அம்மாக்காரி பொட்டு படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எங்களை தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு பெரிய பொண்ணும் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா அம்மாக்காரி அதை காதை கூட வாங்காம கிளம்பிட்டா. மருமகனும் பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறான். மாமியாரும் மருமகனும் ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்குறாங்க. உடனே மாமியாரு, இனிமே உன் குழந்தைக்கு நான் பாட்டி இல்ல அம்மா, இனிமே நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் குழந்தைக்காக மாமியார பொண்டாட்டியாவே ஏத்துக்கிட்டான்பா. கிளாரா ஒரு வாரமா மேடிய காணும்னு அவனோட வீட்டுக்கு போய் மாமியார் கிட்ட கேக்குறா. அவளும் என் பையன் வேலைக்காக வெளியூர் போயிருக்கான், ஆனா அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்னை விட்டுட்டு எங்குமே போக மாட்டான்னு கிளாராவுக்கு டவுட்டாவே இருக்கு. ஆனா மாமியாரும் மருமகனும் பார்ட்டிக்கு போறாங்க, ஷாப்பிங் பண்றாங்க. பாக்குறவங்க கூட இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறாங்க. மாமியாரும் மருமகனுக்கு பிடிச்ச சட்டைய போட்டுக்கிட்டு 16 வயசு பொண்ணு மாதிரியே ஆயிட்டா. அன்னைக்கு நைட்டு மாமியாரு குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. மேடி மேட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளும் சட்டையே இல்லாம வரா, சாட்டையை எடுத்து அடிக்கிறா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. சில நாட்கள் கழிச்சு மேடி மாமியாருக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு கால் பண்றான், மன்னிப்பும் கேக்குறான். அவளும் நீ இல்லாம என்னால இருக்க முடியல, நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ட உடனே இவன் காலை கட் பண்ணிட்டு ஓடியே போயிட்டான். ஒரு அங்கிள் இவங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டை நான் வாங்க போறேன்னு சொன்ன உடனே கிளாரா மெசல் ஆயிட்டா. உடனே 2 பொண்ணுங்களும் மம்மிக்கு கால் பண்றாங்க. ஆனா அவ நம்பரையே மாத்திட்டா. உடனே வீடு விக்கிற ஏஜென்சிக்கு கால் பண்ணி எங்க வீட்டை விக்க நீங்க யாருன்னு கேட்டு இருக்கா. உங்க மம்மி தான் இந்த வீட்டை எங்க கிட்ட வித்துட்டாங்கன்னு சொன்ன உடனே மம்மி நம்ம 2 பேரையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டான்னு இவங்க 2 பேரும் மெசல் ஆயிட்டாங்க. ஆனா அம்மாக்காரி மருமகனுக்கு சோற போட்டுட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே இவன் மிரண்டு போயிட்டான். இனிமே நமக்கு 2 குழந்தைங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. கிளாரா மம்மியை கண்டுபிடிக்க வீடு விக்கிற ஏஜென்சிக்கு கிளம்பி வர. அவங்க கிட்ட மம்மியோட வீட்டு அட்ரஸ கேக்குற. ஆனா அவங்க கஸ்டமரோட நம்பரை எங்களால தர முடியாதுன்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. இவளும் அவங்க என்னோட மம்மி தான், அவங்கள கண்டுபிடிக்கலனா நாங்க 2 பேரும் நடுத்தருக்கு வந்துருவோம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவனும் வேற வழி இல்லாம உங்க மம்மி எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்க காலையில அடிக்கடி அங்க இருக்கிற காபி ஷாப்புக்கு யோகாசனம் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவளும் அங்கேயே தங்கி அம்மாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மாவா பாக்குற. அவ கூட மேடையா பார்த்த உடனே இவ மிரண்டு போயிட்டா. இவளும் அவங்க பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிக்கிறா. பொண்ணு அங்க இருக்கான்னு தெரியாம மாமியாரும் மருமகனும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பொண்ணும் இவங்கள மடக்குற. ஆனா அம்மாக்காரி பொண்ணை பார்த்த உடனே காரை நிறுத்தாம போயிட்டா. உடனே மாமியாரு இவ எப்படி நம்மள கண்டுபிடிச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் நான் தான் அவளுக்கு கால் பண்ண, ஆனா வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலன்னு சொன்ன உடனே கடுப்பான மாமியாரு இவனை காரை விட்டு கீழே இறக்கி நீ அவ கூடயே போய் வாழுன்னு இவனை அடிச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டா. மருமகனுடன் ஜாலியா வாழலான்னு ஆசைப்பட்ட மாமியாருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே இந்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு அந்த குழந்தைய அந்த கார்லயே விட்டுட்டு ஓடியே போயிட்டா. கிளாராவும் குழந்தைய கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கேக்குற. ஆனா போலீஸ் உங்களுக்கு 16 வயசு தான் ஆகுது, அதனால எங்களால குழந்தைய தர முடியாதுன்னு அடம்பிடிக்கிறாங்க. நீயோ இல்ல உன் புருஷனோ 2 பேரும் ஒன்னா வந்து உத்தரவாதம் கொடுத்தா இந்த குழந்தைய நாங்க உங்களுக்கு தரோம்னு வார்னிங் கொடுக்குறாங்க. இவளும் வேற வழி இல்லாம தனக்கு துரோகம் பண்ண மேடிய போய் பாக்குற. அவனும் மன்னிப்பு கேக்குறான், இவளும் மன்னிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலீஸ் கிட்ட இருந்து இவங்க குழந்தைய வாங்குறாங்க. இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி வேற ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனா கிளாரா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு மேடி கிட்ட போய் சொல்லிட்டு ஓடி வர. இனிமே இவன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு அவனை அம்போன்னு விட்டுட்டு இவன் மட்டும் அவ குழந்தையோட வேற ஊருக்கு கிளம்புறா.